தோசை மாவு இருந்தால் இன்றைக்கி இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். 2 கப்பு காஞ்ச மிளகாவை அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு 1 மணி நேரம் கொதிக்க வைங்க. 1 ஹவர் கொதிச்சதுக்கப்புறம் அது மூடி வச்சுருங்க. அது பக்கம் ஆறிக்கிட்டு இருக்கட்டங்க. இப்போ ஒரு பேனில் 5 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. 1 பூண்டு ஃபுல்லாக ஃபைனாக கட் பண்ணிக்கோங்க. 1 ஆனியன், ஜிஞ்சர் பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிவிடுங்க. இதுக்குள்ளே காஞ்ச மிளகாய் நல்லா ஆடி போயிருக்கோங்க. அது காம்பு கிள்ளி போட்டுட்டு ஜாலில் போட்டு நைஸாக அடித்து எடுத்துக்கோங்க. நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் அந்த பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணிவிடுங்க. இது கூட 1 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் சால்ட்டு, 1 ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், 1 ஸ்பூன் சோயா சாஸ் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. 1 ஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணிங்கன்னா நீங்கள் 3 மாதம் வரைக்கும் இதே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. இந்த சாஸ் இன்னொரு மெத்தட்லேயும் பண்ணலாம். அது நான் ஆல்ரெடி வீடியோ போட்டுருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ தோசை பண்ணிவிட்டு இந்த ஷெஸ்வான் சாஸ் ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணிடலாம். கூடவே நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு சைட் டிஷ்ஷாக ரைத்தா வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. தங்கச்சிக்கிட்ட கொடுத்தா அவளும் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டா. நானும் சாப்பிட்டு பார்த்தேன், ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.